வணக்கம், வெல்கம் பேக் டு நம்ம கிச்சன். இன்னைக்கு 3 நாள் பொறுத்து நம்ம கிச்சனில் சமையல் பண்ணுற ஆனந்தமே வேறு. என்ன பண்ணுறதுன்னு புரியல. அதனால் நமக்கு டக்குன்னு வர சமையல் வந்து புலாவ் இல்லை பிரியாணி தான். ஸோ இன்றைக்கி வந்து அம்மா ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டி நிறைய காய்கறி போட்டு பீன்ஸ், கேரட், பட்டாணி, நூக்கல், ஃப்ரெஷ் பட்டர் பீன்ஸ் எல்லாம் போட்டு சீரக சம்பா ரைஸில் செஞ்ச தேங்காய் பால் ஊற்றி ஸ்பெஷல் வெஜ் புலாவ் பிரியாணி எது வேணால் சொல்லலாம். பாருங்கள், செம்ம ரெடியாக இருக்குது. 2 வேலைக்கு இதே வச்சுட்டேன். கூடிய வந்து தயிர் இருக்குது, பச்சடி, வெங்காய வெள்ளரிக்காய் பச்சடி, 2 கப்பில் தயிர் இருக்குது. ஒன்று வீட்டில் உரைக்கி ஊற்றி வச்சது. இது வந்து அக்ஷய கல்பா தயிர். இதில் தான் பச்சடி பண்ணால் பசங்களுக்கு பிடிக்குது. அப்புறம் வந்து இது வந்து நம்மளோட பழ சாதம், ஆனியன் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கு. ஸோ லஞ்ச் ரெடி. ஹவ் இஸ் இட்மா? ஸோ விஹானோடது நாளைக்கு சோஷியல் ஸ்டடீஸ் பேப்பர் இருக்குது. சோஷியல் சயின்ஸ் தானே? சோஷியல் ஸ்டடீஸா சோஷியல் சயின்ஸா? ஸோ அத்தர்வி இன்றைக்கி வீட்டில் தான் இருக்கான். சொன்னேன் இல்லையா, அவன் வந்து ஸ்கூல் கட்ட அடிச்சிட்டான். பஸ்ஸு மிஸ் ஆகி போச்சு. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா நம்ம வீட்டில் காய்ச்சினது பனானா. இது வந்து எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு நம்ம வீட்டில் பக்கத்தில் எல்லாருக்கும். ஆனால் இந்த பையன் சாப்பிட மாட்டேன்றான், விஹான் சாப்பிட மாட்டேன்றான். பனானா பாருங்கள் எவ்வளோ நல்லா பழுத்துட்டு வருது. ரஸ்தாலி அவ்வளோ டேஸ்டி, ஆர்கானிக், நம்ம வீட்டு மரத்தோடது. ஆனால் இந்த பையன் சாப்பிட மாட்டேன்றான். கஷ்டப்பட்டு சாப்பிட வைக்கிறேன். ஒன்று தான் சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கி நான் 2 பழம் சாப்பிட்டுருக்கேன். அது என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். சரி, சமையல் சூடாக ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். பசி